அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னங்க புரட்டாசி ஆரம்பிச்சிருச்சா? டெய்லி ஒரு வெஜிடபிள் செய்ய வேண்டியதாக இருக்கா? என்ன செய்யறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக. வாங்க பருப்பு சிலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பீன்ஸ் வச்சு பருப்பு சிலை செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு பருப்பு ஊற வச்சுக்கலாம். நான் கடலை பருப்பு பாதி எடுத்திருக்கேன், அதே அளவுக்கு துவரம் பருப்பும் எடுத்திருக்கேன். நான் உருண்டை குழம்பு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஈக்குவல் மெஷர்மெண்ட் தான் எடுத்திருப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த நமக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நீங்கள் துவரம் பருப்பு மட்டும் எடுத்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கடலை பருப்பு மட்டும் எடுத்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை கூட நான் தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஒரு 5 பட்டை மிளகா ஊற வச்சுக்கிறேன். இது ஒரு 1 or 2 hours ஊற வச்சுருங்க. அதுக்குள்ளாட்டியும் நம்ம பீன்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு கொஞ்சம் ஈக்குவல் மெஷர்மெண்ட்டாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பீன்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் நான் இந்த பீன்ஸை வச்சுட்டேன். இதை நம்ம வந்து வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் போல் தண்ணி வச்சுக்கலாம். எப்போவுமே காய் வேக வைக்கும் போது ரொம்ப நிறைய தண்ணி வச்சிட்டிங்கன்னா காயை வந்து அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் காய்க்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி வச்சிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் அதே சமயத்தில் காயும் நல்லா வெந்து வரும். ஸோ இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து பருப்புலேயும் உப்பு போடுவோம், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ நம்ம பீன்ஸ் வேகிறதுக்குள்ளாட்டியும் நம்ம பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம ஊற வச்சுருக்க மிளகாயை போட்டுட்டு அது கூடவே பருப்பில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு நீங்கள் இது கூட பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஊறி இருக்கிறதுல இருக்க தண்ணி மட்டுமே போதும். இப்போ வந்து நம்ம பருப்பு கூட மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் 3மே நான் சேர்த்து அரைக்க போகிறேன். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஏன்னா பருப்பு சேர்க்குறதுனால பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இந்த உப்போட வந்து அளவு வந்து இந்த பருப்புக்கு மட்டுமே இருக்கணும். ஏன்னா நம்ம பீன்ஸ்க்கு தனியாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ இந்த உப்பு லெவலில் மட்டும் நீங்கள் கரெக்டாக இருந்துக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம உப்பு அங்கேயும் போடுறோம் இங்கேயும் போடுறோம், அதனால் தனித்தனியாக போடும்போது வந்து கூட போயிடக்கூடாது, அப்புறம் வந்து ஒரு மாதிரி கரிச்சிரும். அதனால் கரெக்டாக திட்டமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா அரைச்சி குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா குறைன்னு 1-2 அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை இப்படியே இருக்கட்டும். நம்ம பீன்ஸ் என்னாச்சுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. ஸோ வெந்துருச்சு, அதே சமயத்தில் நம்மளோட அந்த க்ரீன் கலர் சேஞ்ச் ஆகாமல் சூப்பராக தண்ணி இல்லாமல் நல்லா வெந்துருச்சு. இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கடாய் வச்சுருக்கோம். கடாயில் கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துக்கோங்க. இது 2 மெத்தடில் நம்ம பண்ணலாம். நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். ஸோ இதில் கொஞ்சம் போல் தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கிறோம். இது கூட நீங்கள் கொஞ்சமாக வேணால் சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் கருவேப்பிலை, இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பெருங்காயம், மிளகாத்தூள் எல்லாமே போட்டிருக்கோம். மிளகாய் போட்டிருக்கிறதுனால காரம்லாம் அதிலே இருக்கும். நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம பீன்ஸ் வேக வச்சுருக்கதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கிட்டுருக்கு. இப்போ இது கூடவே நம்ம பருப்பை அரைச்சி வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா எல்லாத்தையும் அது கூட சேர்த்துருங்க. ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது அதுவும் இதுவும் ஒன்று போல் மிக்ஸ் ஆகாத மாதிரி தான் தெரியும். நம்ம திரும்பி வதக்க ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இது ரெண்டையும் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் இருக்குது. ஸோ இது நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல இந்த ஈரம்லாம் இல்லாமல் நல்லா ட்ரையாக அழகாக பொலன்னு உதிர்ந்து வந்துடும். இதுதான் வந்து பருப்பு உசிலினா அந்த உதுத்து விடுதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நல்லா அப்படி நல்லா பொலன்னு நல்லா அழகாக வந்துடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போல் நமக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் அதாவது தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் நாளி மட்டும் கைவிடாமல் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க. இது எதுலெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கொத்தவரங்காயில் பண்ணலாம், வாழைப்பூவில் பண்ணலாம், புடலங்காயில் பண்ணலாம், முருங்கைக்கீரையில் பண்ணலாம். நம்ம இது மாதிரி எல்லாத்துலேயுமே இந்த பருப்பூசலி பண்ணலாம். பீன்ஸில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு பீன்ஸ் பொரியல் அப்படின்னா அப்படி முகம் சுழிச்சுக்குவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் இறங்காது. சில சமயத்தில் சப்புன்னு இருக்க அந்த காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப நல்லதுங்க. எனக்கு தெரிஞ்சு நமக்கு காய் அப்படின்னாலே ரொம்ப நல்லது. அதுலேயும் பர்டிகுலராக ஸ்டோன் பேஷண்ட்டுக்கு இந்த பீன்ஸ் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பீன்ஸை. ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஆல்மோஸ்ட் நம்மளோட காய் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் இன்னொரு மெத்தட் அப்படின்னு சொன்னால் இந்த பருப்பை அரைச்சிட்டு
நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணத்துலேயோ ஒரு பவுல்லையோ நீங்கள் இல்லை இட்லி தட்டிலையோ கூட நீங்கள் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்துட்டு அதை கையால் உதுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பீன்ஸ் கூட நம்ம செஞ்ச ப்ரொசீஜர் படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஆயில் கொஞ்சம் நம்ம கம்மியாகும். இப்போ நம்ம ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த பருப்போட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நாளைக்கு கிண்டணும். ரெண்டாவது அந்த தண்ணி போய் அதுக்கப்புறம் அது ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நாளைக்கு கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனையும் போகும். ஸோ அதுவும் ஒரு மாதிரி நல்ல ரோஸ்ட் ஆகிட்டு ரொம்ப அப்படி ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட் வந்துடுங்க. அதுக்கப்புறம் அந்த பருப்போடு நம்ம இந்த பீன்ஸ் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பீன்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ ஆனால் நமக்கு கொஞ்சம் ஆயில் வேணாம், நம்ம கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டு, நம்ம ஆயில் வேணாம் இவ்வளோ சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி பருப்பை அரைச்சதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சோ இல்லை குக்கருக்குள்ளே வச்சோ ஒரு தடவை வேக வச்சு எடுத்துருங்க. வேக வச்சு எடுத்துகிட்டு அதை ஆற விட்டுட்டு நல்லா உதுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பீன்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நம்ம தாளிச்சிட்டு இது மாதிரியே பீன்ஸையும் அந்த பருப்பையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அது ஆல்ரெடி வெந்து இருக்கிறதுனால அந்த நல்லாவே நமக்கு இது கூட சேர்ந்து மெர்ஜ் ஆகிடும். பாருங்கள், சூப்பராக பீன்ஸும் அதுவும் நல்லா மெர்ஜ் ஆகி ட்ரை ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது இந்த மாதிரி உதிர்ந்து இல்லை, நம்ம கொஞ்சம் அது எப்படி சொல்கிறது, அந்த ஈர பசையோட கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருந்தது. இப்போ நல்லா பொலன்னு நல்லா உசிலிச்சாச்சு. ஸோ இப்போ நமக்கு பருப்பு உசலி ரெடி ஆகிட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சாம்பார் சாதம், புளிக்குழம்பு, பொரிச்ச குழம்பு நீங்கள் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். தயிர் சாதத்து கூட நல்லா சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த பட்டை மிளகா போட்டு அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் காரமாக உப்பு எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் சைட் டிஷ்னு சொல்லலாம். நீங்கள் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனில் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.